கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோதரம். இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதிலே வந்திருக்கிறதான உங்களையும் இதை காண்கின்றதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்துக்காக வருஷத்தினுடைய கடைசியில வந்திருக்கிறோம். நாம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோடைய பரிசுத்த நாம சோதரம். வெளிப்படுத்தின இன்றைக்கு தியானமாக வெளிப்படுத்தின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள புஸ்தகத்தை வாசித்து கை கொள்ளுகிற எல்லா பிள்ளைகளையும் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பாக்கியவான் பாக்கியவான் அப்படின்னா கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம சொல்லுவோம்ல, இவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு. அந்த கொடுத்து வச்சவங்க தான் யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த புஸ்தகம் தீர்க்கதரிசனமான வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. இந்த புஸ்தகத்தினுடைய இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் மிகவும் பவரானது, வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கடந்த வாரத்துல நாங்க ஒரு குடும்பத்துக்காக நாங்க ஜெபித்து கொண்டிருந்தோம். நம்ம சபையில உள்ள குழந்தை மேரி சிமியன் பிரதர் குடும்பத்துக்காக நாங்க ஜெபிச்சு கொண்டிருந்தோம். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுது. அப்போ தேவன் ஏன் அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆவி உள்ள வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது ஒரு சில காரணம் சொல்லுச்சு. நான் அப்போ கேட்டேன், அதே வீட்டுக்குள்ள குழந்தை மேரின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்களே, அவங்களுக்குள்ள ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆவி சொல்லுச்சு, அவங்க எப்போதுமே வேதம் வாசிச்சுட்டு இருந்தாங்க, அதனால உள்ள போக முடியல அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் வாசிக்கிற ஒரு மகனுக்கு ஒரு மகளுக்கு ஒரு அந்நிய வல்லமை உள்ள போக முடியாது அப்படின்னு சொன்னால் அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு எந்த வல்லமை கிட்ட வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கை கொள்ளுகிற எல்லா மனிதர்களுக்கும் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். எத்தனையோ பேருக்கு நமக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பொதுவா இந்த ஆலயத்துக்குள்ளே கால் வைக்கிறதான எல்லா சனங்களும் என்ன செய்யுது? பாக்கியவான் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே கால் வைக்கிற எல்லா மனிதனும் பாக்கியவான் என்று. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள கால் வைக்க எத்தனையோ பேர்கள் மேய்ப்பெண் இல்லாம திக்கற்றவர்களாய் சாரையாய் அவங்களை கவனிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லாம, நீங்க இப்படி இருங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, இப்படி மாறுங்க, நீங்க கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லக்கூட கேட்க கூடாத அநேக ஜனங்கள் இன்னைக்கு பூமியில சாரையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, அவர் தான் நல்ல மேய்ப்பன், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கும் உதவியற்ற சிறுமையானவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார், விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார், ஆறுதல் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் ஆற்றி தேற்றி ஆண்டவர் அரவணைத்து ஆண்டவர் கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாக்கியவான் என்று நாம சொல்லுகிறோம். இந்த வேதம் பாக்கியவான் என்று நம்மளை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 144:15 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம்
பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறதான ஒரு ஜனம் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு பாக்கியம் நம்ம யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சகல சிருஷ்டிகளையும் மாற்றுகிற தேவன். ஒரு மனிதனை குப்பையிலிருந்து புனிதிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். அவரை தெய்வமான கொண்ட ஜனம் பாக்கியவான். அல்லேலூயா. அவங்க கொடுத்து வச்சவங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அது மாத்திரம் அல்ல, சங்கீதம் 33:1-2 சொல்லப்படுகிறது, எவனுடைய பாவங்கள் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறதோ அவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த காலத்துல நம்ம நினைச்சு பாருங்க, சிறு வயதிலயும் எப்பவும் சரி எத்தனையோ பாவங்கள், கொடும் பாவங்கள் பண்ணிருக்கோம். எத்தனையோ பாவங்கள் இருக்குது. இந்த பூமியில மன்னிப்பு என்று கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மளுடைய கடந்த பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்கள் அனைத்துக்கும் மன்னிப்பு கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதுதான் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறவன் பாக்கியவான். 103 சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி கிருபையினால் முடிசூட்டி உன் வாயை நன்மையினால் நிரப்புகிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் போது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் போது ஆண்டவர் மிக பெரிதான ஆசீர்வாதத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, உபாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு 33:29 சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அந்த ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ மேடுகளை மிதிப்பாய், சகல மேடுகளை மிதிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உனக்கு ஒப்பான, நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருந்தால், உனக்கு ஒப்பான அந்த பூமியில யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. தேவன் உனக்கு ஒரு பலத்தை தருகிறார், ஒரு ஆண்டவருடைய பலத்தினால எடை கட்டுகிறார். நீ ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரை அறிந்து கொள்ள மாத்திரமல்ல, மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா ஆண்டவர் ஒரு பாக்கியவான் லிஸ்டை நமக்கு கொண்டு வருகிறார். நீ பாக்கியவான். ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்த மனிதன் நீ பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் பாக்கியவான். அந்த அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா அவன் உன்னுடைய பிள்ளைகளையும் பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அது அவன் குடும்பத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதத்தையும் 128 சங்கீதத்திலே ஆண்டவர் தருகிறார். அது பாக்கியவானது. ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறது தேவனா இருக்கிறார். ஏன் நம்ம பாக்கியவானா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏன் பாக்கியவானா இருக்கிறோம், நாம ஏன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனனா இருக்கிறோம் என்றால், அவருடைய வழியிலே நடக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். யோபு புத்தகம் 5:17 சொல்லுது, தேவன் தண்டிக்கிற மனிதன் பாக்கியவான். இன்றைக்கு மனிதர்கள் அப்படி கண்டும் காணாம போயிட்டே இருக்காங்க. ஒரு தகப்பனை போல, இந்த இடத்துல தப்பு பண்றப்பா, இந்த இடத்துல சரியா இருக்கு, நீ இதை மாத்திக்கோ, இதை பண்ணு, அதை பண்ணு என்று தேவன் சிச்சை கொடுத்தாது அந்த வழியில நேர் வழியில கொண்டு போகிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஒரு 5 வயசு பிள்ளை இருக்கு, நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம நடத்தி கொண்டு போறோம், அதை கையை உதறி விட்டுட்டு ரோடுக்கு ஓடிச்சுன்னா நம்ம எப்படி பார்த்துருவோம்? அதே மாதிரிதான் நம்மளுடைய சுய அறிவு சரியான மெச்சூரிட்டி இல்லாதனால நம்ம என்ன செய்வோம், சில நேரம் ஆண்டவரை விட்டு புரிஞ்சு நம்ம பாட்டு ஓடுவோம். என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த நேரத்துல தீமை நடக்கும். ஒருத்தர் சைக்கிள்ல வரலாம், பைக்ல வரலாம், கார்ல வரலாம், ஏதாவது அடிப்படை போட போகலாம். அதற்காக தான் தேவன் நம்மளை கையில பிடிச்சிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்த நம்ம என்ன செய்வோம், உடனே அந்த பிள்ளை இப்படி எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி 2 அடியை போடுவோம். அப்படித்தானே? அதுதான் தகப்பன்.
நம்மளை பார்த்து 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 நீ இந்த பக்கம் போயிடாத அந்த பக்கம் போயிடாத என்று வழிநடத்துகிற கண்காணிக்கிற வழிநடத்துகிறதான ஒரு தேவன் உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில பாக்கியவான் லிஸ்ட்ல நம்ம வர்றதுக்கு காரணம், இந்த பூமியிலையும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், பரலோகத்துக்கும் நம்ம போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியிலே ஆசீர்வாதமா இருக்கணும், பரலோகத்துக்கும் நம்ம போனோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 சொல்றதுக்கு, உனக்கு என் நிமித்தமாய் நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகள்ல பேசின பொய்யான குற்றச்சாட்டு உன் மேல வந்ததுன்னா நீ பாக்கியவானா இருப்ப, பரலோகம் உனக்கு சொந்தமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு போவதற்கு ஓசியும் ஈசியாவும் கிடைக்காத இந்த பரலோகத்துக்கு போவதற்கு தேவன் ஒரு வழியை கேட்கிறார். அது ஒரு பாக்கியம் இருக்கு. நீ அவர் நிமித்தமாய் நிந்தித்து துன்பப்பட்டு அடிபட்டு துன்பப்பட்டு பொய்யாய் குற்றச்சாட்டு இருக்குமானால் கெட்ட வார்த்தை வாங்கினா அநேக ஜனங்க உன்னை எதிர்த்து பேசுனா இன்னும் கவலையே படாத. நீ போற ரூட் கரெக்டா போயிட்டு இருக்க, நீ பாக்கியவானா இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பாக்கியவானா இருக்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்படாத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்படாத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அதனால உனக்கு பரலோகம் உனக்கு சொந்தமாகுது, பரலோக டிக்கெட் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்காக நீ நன்றி சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 84:4 சொல்லுது, ஆண்டோடைய ஆலயத்துல வாசமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் துதித்து கொண்டே இருப்பார்கள், அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துல வாசமாய் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவர் அவங்க துதித்து கொண்டே இருப்பாங்க, அவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம தான் அந்த ஆலயம், நாம தான் அந்த ஆலயம். ஒரு பரலோகத்துல நம்ம துதித்து கொண்டேதான் இருக்க போறோம், ஒரு கவலையும் இல்லை. அவன் பாட்டு ஆண்டவரை பார்த்து துதிச்சு கொண்டேதான் இருக்க போறான். அதுதான் நடக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரத்துல இந்த ஆலயத்துக்குள்ள இப்பொழுதே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோமோ பரலோகத்துல போற வரைக்கும் நம்ம பாக்கியவான்களா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாக்கியவான் பாக்கியவான் சொல்லி அதிகமாய் நம்ம வேதத்துல கிட்டத்தட்ட ஒரு 85-90 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எக்ஸாக்டா சொல்லணும்னா பாக்கியவான் லிஸ்ட்ல பாக்கியவான்ங்கிற வார்த்தை மட்டுமே 88 நினைக்கிறேன். அப்புறம் அந்த பாக்கியம் உள்ளது பாக்கியவதி அப்படின்னு சொன்னா ஒரு 90-95க்கு வந்திருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு பாக்கியவான் சொல்லும் போதெல்லாம் தேவன் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஒண்ணு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பாரு, இல்லைன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நம்ம பிரயாணத்துல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோக பிரயாணத்துல ரெண்டும் கலந்தே ஆண்டவர் இந்த பாக்கியவானாய் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம இந்த பாக்கியவான் கிட்டத்தட்ட ஒரு 90 பாக்கியவான் லிஸ்ட்ல இன்றைக்கு தேவன் நமக்கு உணர்த்துகிறதான ஒரு சில பாக்கியவான் லிஸ்ட் மட்டும் நம்ம பார்த்து இதுல நம்ம குறைவா இருப்போமானால் வருகிற வருஷத்துல இதை சரி பண்ணி புதிய வருஷத்துக்கு ஆயத்தமாகவும் நிச்சயமா புதிய வருஷத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஏன்னா குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நமக்கு உண்டு. நம்ம தேவன் எப்போதுமே குறைவுகளை நிறைவாக்குற தேவன். நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் குடும்பத்தில் இருக்கிறதான குறைகள் எதுவா இருந்தாலும் அந்த குறையை என்ன செய்வாரு, மாற்றிக்கொண்டே வருவார். மாற்றிக்கொண்டு அதை நிறைவாக்கி கொண்டே வருவார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. நிறைவான ஒரு ஆசீர்வாதம் வர 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 குறைவானது நம்மளை விட்டு என்ன செய்யும், ஓடி போய்விடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதம் தான் பாக்கியவான். அல்லேலூயா. நம்ம எப்பொழுது நம்ம ஏற்கனவே பாக்கியவான்களா தான் இருக்கோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா பாக்கியவான் தான். ஆனா அந்த 90 பாக்கியவான்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா.
பூரணமாய் நம்ம மாற வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு மாதங்களும் நம்ம அதை பார்த்து ஒவ்வொரு பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்து அதை சரி செய்வோமானால் பரலோகத்துல மகிமையும் நமக்கு ஒரு கிரீடமும் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்தான அந்த காலை பொழுதிலே நம்ம ஒரு 3 காரியம் மட்டும் பாக்கியவான் லிஸ்ட்ல இருக்கிறதான ஒரு 3 காரியத்தை பார்ப்போம். அந்த 3 காரியத்துல உங்களுக்குள் எனக்கு இது நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நீங்க ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த இடத்துல ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களை பாக்கியவான் லிஸ்ட்ல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படி உங்களுக்கு இதுல குறைவு இருந்தால் இந்த குறைவை ஆண்டவரே மாற்றி கொடுங்க, எனக்கே மாற்றி கொடுங்கன்னு சொல்லுங்க. வருகிற வருஷத்துல இந்த குறை என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். உங்களை பாக்கியவானாய் மாற்றி கொடுப்பார். பலவித கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, பலவித கேள்வியோடு வந்திருக்குதான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவானாய் மாற வேண்டும். நீங்கள் பாக்கியவானாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் மாறி அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால தேவன் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போமானால், இந்த சத்தியத்தைக்கு ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாக பாக்கியவனாய் மாறுவோம். அல்லேலூயா. வேதத்தில் உள்ள இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. அவர் வாக்கு தத்தத்தை உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாற மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு முதலாவது லூக்காவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் இவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க அந்த 37 படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனம் ஒன்று சொல்லுது, எஜமான் ஒருவர் வருவார். அவர் வரும்போது என்ன செய்யணுமா? விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்க வேண்டும். நீங்க அப்படியே 39, 40 கூட படிங்க. திருடன் இந்நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடவிட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மளோடு கூட மனிதர்களாய் வந்தாரு. சுற்றி திரிந்தார், நன்மை செய்தவர்களா இருந்தார். இருந்து அவரை சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். 3ஆவது நாளே உயிர் திறந்து அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் அவர் வருவார், மீண்டும் அவர் வருவார். அதுதான் கடைசி காலமா இருக்கிறது இந்த காலம். அவர் வருகை சமீபமாய் இருக்குது. அவர் மீண்டும் வருவார். அவர் வரும்போது என்னவா இருக்கணும்? நம்ம விழித்திருக்க வேண்டும், அல்லனா ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுது. அததான் சொல்லுது. 2ஆம் ஜாமத்திலேயோ 3ஆம் ஜாமத்திலேயோ நீங்கள் விழித்திருந்து ஜாமத்திலேயோ அவர்களுக்கு விழித்திருந்தால் அல்லனா ஆயத்தமா இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இது ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தானே பார்த்து சொல்லியிருக்கிறது, ஊழியக்காரர் தானே சொல்லிருக்காங்கன்னு நினைச்சிடறாங்க. நாம எல்லாருமே ஊழியக்காரங்க தான். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு
வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். நீங்க யாரு? ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நீங்க ஒவ்வொரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசாரிய கூட்டம், ஊழியக்காரங்க கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியதான ஒரு கட்டாயத்தில் இருப்போம். நல்லனா ஆண்டவர் வருகை வரும்போது நம்ம விழித்திருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். பொதுவா குணதேசரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குவது போல நாம தூங்காம விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவா மனிதர்கள் ஒரு தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்காங்க. அததான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மனிதர்கள் தூங்குறதான ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல ஒண்ணு தூங்குவாங்க, இல்லைன்னா வெறி கொள்றதான ஒரு நேரம் இருக்கு. அது இருட்டான இறையில பிசாசனுடைய செய்கையில ஈடுபடுறதான எல்லா மனிதர்களுக்கும் அந்த நேரத்தை தான் கொலை கொள்வதற்கு, மற்ற காரியத்தை, மற்ற எல்லா பாவ பழக்கத்துக்கும் அந்த இரவு நேரத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, தேவன் நீங்க அப்படி இருக்காதீங்க. அதுக்கு முந்தின வசனம் கூட இருங்க, நீங்க எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கோம். நம்ம இருளின் பிள்ளைகளும் கிடையாது, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க வேண்டும். நாம என்ன செய்யணும்னா விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பொதுவா மனிதர்கள் தூங்குறத மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது உண்மை, யதார்த்தமான உண்மை, யதார்த்தமான தூங்குறதுக்குன்னு இந்த சரீரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பா தேவை இருக்கு. ரெஸ்ட் இல்லாம ஓட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த சரீரம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 6-8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கிதான் ஆகணும். ரெஸ்ட் எடுத்தாதான் மறுநாள் வேலைக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அந்த விஷயத்துல கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம விழித்திருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று அந்த வேத வசனம் சொல்லுது. நீங்க இரவு நேரம் தூங்கினா கூட எப்படியா இருக்கணும்? எப்படியா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அலாட்டா இருக்கணும், அலாட்டா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். அததான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? பகல் முழுக்க ஆபீஸ் வேலை, அப்புறம் என்ன செய்வோம், உலக காரியங்கள், டைட்டா வேலை பார்ப்போம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? மொத்தத்துல 4 ரூம் இருக்கும் அந்த வீட்டை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. தெரியுமா? 24 மணி நேரமா வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஆமா, இருக்காது. நாமளாம் அப்படி ஒரு காலத்துல இருந்து வீட்டுல என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் வருவாங்க. வர்றதுக்காக யாரும் வந்துட்டா நீட்டா இருக்கணும், எப்பவுமே அதை நீட் 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 நீட். ஒரு நாள் சொன்னாரு ஆண்டவர், ஏப்பா ஜெபிக்க உட்காரு, இது நீட்டா இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வீட்டு விட்டு வெளியே வந்துட்டான்னா குப்பை வரதான் செய்யும், குப்பை வரதான் செய்யும். எப்போதுமே இந்த குப்பை எல்லாம் நீட்டா தெரியுமா? நான் அப்படி, என்னுடைய சுபாவம் அப்படி. வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த அழுக்க மண் இன்னும் இருக்கும்ல, அதெல்லாம் உடனே சுத்தம் பண்ண வேண்டும். எல்லாம் நீட்டா இருக்கணும், அந்தந்த இடத்துல கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உண்மைதான், அது நல்லதுதான். ஆனா அதுலேயே நம்முடைய வாழ்க்கை
கொண்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பொதுவா இந்த 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 1ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம் சொல்லிட்டு வேதத்துல நமக்கு இருக்கு. 1ஆம் ஜாமம் சொல்லிட்டு புலம்பல்ல இருக்கு, பாத்துக்கங்க. முதல் சாமத்திலே நீங்க ராத்திரியிலே பிள்ளைகளுக்காக கூப்பிடு, கதறி அழு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் சாமத்துக்கு என்ன செய்யணும்? உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் சாமத்தை சொல்றாங்க. முதல் சாமம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த டயத்துல வேதத்தின் பிரகாரமாய் யூதர்கள் கணக்கிட்ட பிரகாரமா முதல் சாமம் அப்படின்னு சொன்னா சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். என்ன சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்னங்க அது முதல் சாமம் நினைச்சுறாங்க. இப்போதான் வெளிச்சம் இருக்கு, லைட் இருக்கு, செல்லு இருக்கு, பார்க்கறதுக்கு இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க அப்படியே பேக்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால பாருங்க, ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, எதுவும் இருக்காது. இருட்டாச்சுன்னா என்ன கிடைக்கும்? வீடு க்ளோஸ்டு, அவ்வளவுதான், இருட்டு தான். அதுதான் சாமம். அந்த சாமத்துல இன்னைக்குதான் அது வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு உலகம் ரொம்ப வெளிச்சமாயிடுச்சு. ஆண்டவருக்குள்ள வெளிச்சம் வரல, உலகப்புறமான வெளிச்சம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்துருச்சு, நம்ம வீட்டுக்கு பல விதவிதமான லைட் வந்துருச்சு, அதனால வெளிச்சமா இருக்கு. அன்றைக்கு ஒரே ஒரு மெழுகுவத்தையும் ஒரே ஒரு சிம்னி இது அது மட்டும் வச்சிருப்பாங்க. அதனால இருட்டாலும் படுத்துருவாங்க. அதுதான் முதல் சாமம். அல்லேலூயா. இந்த சாமத்துல உன் குடும்பத்துக்காகவும் இந்த டயத்துல உன் பிள்ளைகளுக்காகவும் நீ ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லி எரேமியால புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம்ங்கிறது 9 - 12 2ஆம் ஜாமம், 12 - 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம், 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். வேதத்துல 4ஆம் ஜாமம் சொல்லி இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் ஜாமத்துல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அது நீங்க முடிஞ்சவங்க நீங்க எடுத்து அதுல படிச்சு பாத்துக்காங்க. இப்ப இந்த 2ஆம் ஜாமம், 3வது ஜாமம்ங்கிறது ரொம்ப நித்திரை, கண்டிப்பா எல்லாரும் தூங்குறதான நேரம். இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் எப்போதுமே அலர்ட்டா இருக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. படுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எதுவுமே நடக்காது. அவங்களுக்கு தெரியவே தெரியாது வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, யார் வந்தாங்க போனாங்க, எதுவுமே தெரியாது. அப்படி தூங்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா சில சகோதரிகள்லாம் நான் பார்த்திருக்கேன். சில சகோதரிகள்லாம் லேசா ஒரு அசை வந்துச்சுன்னா டப்பான்னு நினைச்சிருவாங்க. அவங்கெல்லாம் விழித்திருக்கிறவர்கள். சகோதரிகள்னு யாரும் தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க, சகோதரர்களும் அப்படிதான் விழித்திருக்கவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஓயமே சகோதரிகளை சப்போர்ட் பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்கள் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம். சகோதரரும் பொதுவா அப்படி ரேசா சத்தம் கடிச்சுன்னா உடனே அது அலர்ட்டா எந்திரிக்கிறதான நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படி ஜனங்க இருக்காங்க, அவங்கதான் விழித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் தான் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். அதாவது 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்கணும் கொட்டையா முடிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல வேணாம். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் அலர்ட்டா இருக்கணும், ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆயத்தம் சாதாரணமாய் நம்மளால பண்ண முடியாது, விழித்திருக்க முடியாது, ஆயத்தமா இருக்க முடியாது. அதுக்கு ஒண்ணு தேவை இருக்கு. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் நீங்க 1 - 13 வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்காங்க. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாத்துக்காங்க. நான் சுருக்கமா சொல்றேன். மணவாளன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு எதிர்கொண்டு போறதான 10 கன்னியை பாக்குறாங்க. 10 பேர். ஒரு சின்ன கதை தான் அது. அந்த 10 பேர்ல ஆயத்தமா தான் எல்லாரும் போறாங்க. தீவெட்டி கொண்டு போறாங்க. அந்த காலத்துல என்ன இருக்கு? தீவெட்டி. இன்னைக்கெல்லாம் டார்ச் லைட் வச்சு இதை வச்சு நம்ம செல்லே வச்சுட்டு அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, அன்னைக்கு தீவெட்டி இருந்துச்சு. அப்ப அந்த தீவெட்டி எல்லாத்தையுமே கொண்டு போறாங்க. அதுல 5 பேரு
5 பேர் என்ன சொன்னாங்க, எண்ணெய் வந்து அவங்க தேவையான எண்ணெய் கொண்டு போகல. 5 பேர் ரொம்ப அலர்ட்டா தேவையான இவ்வளவு எண்ணெய் தேவைப்படும், இன்னைக்கு நைட்டுக்குள்ள மணவாளன் வந்துட்டான்னா நீ தேவைப்படும், நம்ம லைட் எரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தியுள்ள சிறியார் அவங்க வந்து எண்ணெய் எல்லாம் கொண்டு போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அந்த வேதத்துல பார்த்தோன்னா திடீர்னு நைட்டு அப்படியே அசந்து இருக்கிற நேரத்துல மணவாளன் வருகிறான்னு சத்தம் கேட்டவுடனே எஞ்சி போறாங்க. எஞ்சி போனவுடனே இவங்க யாரு, புத்தி இல்லாத ஸ்திரீகள் 5 பேர் நினைச்சாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு எண்ணெய் தீர்ந்து போச்சு. உடனே இப்போ பக்கத்துல இருக்க இன்னொரு சகோதரிகிட்ட போய் கேட்குறாங்க, நீங்க எங்க கொஞ்சம் எண்ணெய் தாங்க அப்படின்னு. உடனே அவங்க எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு சரியான அளவாக தான் இருக்கு, நீங்க போய் கடைக்காரங்கிட்ட போய் கேளுங்க, போய் வாங்கிக்காங்க அப்படின்னு. அவங்க என்ன செய்றாங்க, நேரம் அந்த நைட்டு பொழுதைக்கு நேரம் எங்க போறாங்க, கடைக்காரங்க போவாங்க. அங்க கிடைக்கல, கிடைச்சிட்டு திரும்ப வராங்க. வரும்போது நினைச்சிட்டாங்க ஏற்கனவே ரெடியா இருந்தவங்கள ஆண்டவர் கூட்டி கொண்டு கதவை அடைச்சிட்டாரு. அல்லேலூயா. இவங்க கதவை தட்டுறாங்க, நான் உங்களுக்கு அறியேன் என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும், விழித்திருக்கணும். அதுல எப்படி விழித்திருக்கணும்னு சொன்னா எண்ணெயோடு விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த எண்ணெய்? அபிஷேக எண்ணெய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அபிஷேக எண்ணெயோடு, அபிஷேக தைலத்தோடு நாம என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டும். அபிஷேகம் இல்லாட்டா உங்களால விழித்திருந்து ஜெபிக்க முடியாது, சோர்வடைஞ்சு போயிடும். அபிஷேகம் என்பது புது பலத்தை கொடுக்கும், எப்பேற்பட்ட மனுஷனையே மாற்றி கொடுக்கும், பலவீனனை பலவானாய் மாற்றும், ஞானமே இல்லாதவனை ஞானவனாய் மாற்றும். அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லி தீவிரமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார், பார்த்து உங்களுக்கு அபிஷேகத்தை தருவார். வீட்டுல கொடுக்குற அபிஷேகம் நிறைய பேருக்கு அனுபவம் உண்டு. நான் என் கண்ணு முன்னால பார்த்திருக்கேன். வீட்டுல உட்கார்ந்த இடத்துல கொடுக்குற அனுபவம் உண்டு. சர்ச்சுக்கு வந்த இடத்துல கொடுத்ததான 4 பேர் சேர்ந்து ஜெபித்ததான இடத்துல உடனே அபிஷேகம் கொடுத்தது உண்டு. எங்க பிள்ளைங்க காலேஜ்ல படிக்கும் போது அந்த அபிஷேகத்துக்காக காத்து இருக்கும் போது 4 பேர் ரகசியமா சத்தம் கூட பேச முடியாத ஒரு இடத்துல அபிஷேகத்தை நான் நிரப்பிவிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், வல்லவர், அபிஷேகம் கொடுக்க வல்லவர். மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு. கடைசி காலத்துல அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெற்றவங்களும் ஏதோ ஏனாந்தோன்னு இல்லாம நீங்க விழித்திருக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. அபிஷேகத்தின் வல்லமையில நிறைந்து விழித்திருக்குமாறு அன்பாய் வேண்டியது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அபிஷேகம் உங்களை விழித்திருக்க செய்யும், ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த 5 புத்தியில்லாத கன்னிகள் ஆண்டவருடைய மணவாளன் வருவதற்கு எந்த நேரத்துக்கும் தயாரான, எந்த நேரத்துக்கும் தயாரா. அபிஷேகம் எந்த நேரத்துக்கும் தயாரப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல நீ இந்த இடத்துல இது ஒரு சின்ன குறை இருக்கு தம்பி, மகளே நீ இதை மாற்று பேசிக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சும்மா விடமாட்டாரு. சும்மா எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்ற அவரால் முடியும். அவர் எப்படியாவது ஒரு பரிசுத்த வல்லமை உங்க ஜீவத்துல வரும்படியாக அபிஷேகத்தின் வல்லமையும் தேவனுடைய திட்டத்தையும் செயலையும் நிறைவேற்றும்படியாக ஒவ்வொரு நிமிடமும் நம்ம மேல கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்ம பாக்கியவான் லிஸ்ட்ல நம்ம இருக்கணும்னு சொன்னா 2ஆம் ஜாமத்திலையும் 3ஆம் ஜாமத்திலையும் நம்ம விழித்திருக்க வேண்டியிருக்கு, ஆயத்தமா இருக்க வேண்டியிருக்கு. அந்த 2ஆம் ஜாமத்திலையும் 3ஆம் ஜாமத்திலும் நம்ம இருக்கணும்னு சொன்னால் அபிஷேகம் நமக்கு தேவைப்படுது பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதை வாஞ்சுங்க. அபிஷேகம் ஏசப்பா எனக்கு வாங்க அப்படி சொன்ன உடனே ஏசப்பா வந்துடுவாரு. உங்களுடைய பாவத்தை மன்னிப்பா. நீங்க அவரை கண்ட மணி திட்டினா கூட அப்படியா என் பிள்ளை மன்னிச்சுக்குவோம், அது தெரியாம நினைச்சது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாரு. பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. அல்லேலூயா. அவரை நீங்க வந்து அவரை ரொம்ப கடுமையாகவும் பேசிடக்கூடாது, மென்மையான ஒரு ஆள். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துலாம் ரொம்ப அதிகமா தூஷணமா நிறைய பேர் பண்ணுவாங்க. இங்க இருக்க எல்லாருமே கேட்டுப்பாங்க, என்ன இயேசுப்பா, என்ன இயேசு எனக்கு ஒண்ணுமே செய்யலையா அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை நிறைய பண்ணிப்பான். ஆனாலும் ஆண்டவர் கிருபை கொடுத்து மன்னித்து இரக்கம் பாராட்டி அழகா நம்மளை திரும்ப சபைக்கு கொண்டு வந்து ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றிக்கிடுவாரு. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சாஃப்டான ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட போய் என் பலம் இருக்கே, என் அறிவு இருக்கே, எனக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடைக்கவே கிடைக்காது. என் பலமோ என் அறிவோ ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க என்னை நடத்துங்க அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளே நடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை காசு கொடுத்தும் வாங்க முடியாது. அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியான காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. பேதுரு அப்படிதான் வந்தாரு. அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15 24 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் படிங்க, படிச்சுக்காங்க. அதாவது அப்போஸ்தலர் பேதுரு சீசர்களுக்கு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு ஒவ்வொருத்தருக்கா. அப்படி இறங்கி பரிசுத்த ஆவியானவர் பெறாரு. அப்போ ஒருத்தர் சீமோனுங்கிறதான ஒருத்தர் வராரு. வந்த இடத்துல அப்படி பார்க்காரு, பரவாயில்லையே இவர் கை வச்ச உடனே அபிஷேகம் பயங்கரமா இருக்குதே அப்படின்ட்டு, நீங்க இந்த வரம் வாங்குறதுக்கு நான் ஏதாவது காசு தரணுமா சொல்லுங்க, நான் தாரேன், எனக்கு இந்த வரம் தாங்க அப்படின்னு சொல்லி பேதுருட்டு கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு அப்புறம் அவருக்கு தகுந்த மாதிரி பேசி திட்டி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. இந்த வரம் காசு கொடுத்து வாங்குற வரம் அல்ல. இந்த வரம் காசு கொடுத்து வாங்குற வரம் அல்ல. இது ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டோடைய சமூகத்திலே நம்ம காத்திருந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜீவத்தையும் நான் அல்ல நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த 2ஆம் ஜாமத்திலும் 3ஆம் ஜாமத்திலும் நான் விழித்திருந்து ஆயத்தமா இருப்பேன். ஆண்டவரே நான் விழித்திருந்து ஆயத்தமா இருப்பேன். எனக்கு ஒரு நல்ல கிருபை தாங்க, பரிசுத்த ஆவியானவர் தாங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு அனுப்புங்க. நான் இருக்கணும், நான் ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி நல்ல தீர்மானம் எடுக்கும்போது இதுல குறைவா இருப்போமானால் நிச்சயமா ஆண்டவர் குறைவை நிறைவாக்கி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க அதிகமாய் ஜெபிப்பது உண்டு. நான் இந்த 2ஆம் ஜாமம் தான், 3ஆம் ஜாமம் கூட நான் அதிகமாய் ஜெபிப்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் 3ஆம் ஜாமத்துக்கு நான் போகலை. ஆனா பாஸ்டர்மா மாதிரி ஆளுகள்லாம் அப்படியே அடிச்சு தூண் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சும்மா எந்த நேரத்துல போய் நீ போய் எட்டி பார்த்தாலும் அவங்க ஒரு முக்காடு போட்டு ஒரு ஜெபம் ஓடிட்டு இருக்கோம். அவங்க நைட்டு பொழுதைக்கு எந்த நேரத்துல போனாலும் சரிதான், பாஸ்டர்மா ரூம்களுக்கு போனாலும் சரிதான், முக்காடு போட்டு அவங்க அழகா ஜெபம் ஓடிட்டு இருக்கோம். அந்த 3ஆவது ஜாமம் 4ஆவது ஜாமம். அல்லேலூயா. மேக்சிமம் 4ஆவது அந்த 3ஆவது ஜாமத்துல ஜெபிக்கிறதான ஒரு வரம் பெற்றதான சகோதரி மாதிரி ஆண்டவர் அவங்களை பயன்படுத்துகிறார். இந்த ஊழியத்தினுடைய எத்தனையோ பிரச்சனைகள், ஆவியின் போராட்டங்கள், பல பிரச்சனைகள், ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது கண்ணீர் விடுறதுக்கு காரணம் இந்த சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த இடத்துக்கு நீங்க வரீங்கன்னு காரணம் பாஸ்டமாவும் ஒரு காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நேற்றைக்கு கூட நைட்டு நம்ம சகோதரர்கள் ஒரு 5 பேர் நம்ம அந்த 2ஆம் ஜாமத்தையும் 3ஆம் ஜாமத்துக்கும் நாங்கள் தோடும்படியாக நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். சகோதரர்கள் அது மாதிரி சகோதரிகள் நம்ம ஜெபிக்கிறதான சகோதரிகள் இந்த இடத்துல இருக்காங்க. அவங்களும் 2ஆம் ஜாமத்திலும் 3ஆம் ஜாமத்திலும் ஜெபித்து கொண்டு இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் 3ஆம் ஜாமத்துல அது ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பிசாசு உலாவுகிறதான நேரம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு அட்டாக் பண்றதான நேரம் அது, பிசாசு உலகுறதான நேரம் அது, பாவம் நம்மளை அட்டாக் பண்றதான நேரம் அது. புரியுதா? நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு தான் பூஜை பண்ணுவாங்க, மந்திரங்கள் செய்வாங்க, மற்ற காரியத்தை பிசாசு ஆடி ஓடி
அழிஞ்சு கொண்டிருக்குதான நேரம் அது. அந்த பிசாசினுடைய வல்லமை கீழ்ப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இரண்டாவதாக ஒரு பாக்கியம் லிஸ்ட்ல ஒண்ணு இருக்கு. 2 நாளாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய ஜனம் பாக்கியவான். ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்க ஜனம் என்னது? ஆண்டவரே இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்க ஜனம். அல்லேலூயா. இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் நான். இயேசுவை கொண்டிருக்க நான் தெய்வமாக கொண்டிருக்க நான் பாக்கியவான். எல்லாரும் வாயில திறந்து நான் பாக்கியவான் சொல்லுங்க. பாக்கியவான். நான் பாக்கியவான். நான் கொடுத்து வச்சவன். நான் கொடுத்து வைத்தவர். நான் பாக்கியவான். ஏன்னா இயேசுவை தெய்வமாய் கொண்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏற்கனவே ஊழியக்காரர், நம்ம எல்லாரும் ஊழியக்காரர் தான். இந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஞானத்தை கேட்கிற ஜனம் பாக்கியவான். இது சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருந்தாலும் சாலமோனையும் பெரியவராய் இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவராய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா அவரிடத்தில் ஞானம் அறிவுங்கிறதான பொக்கிஷம் இருக்கு. கொலாசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவரிடத்தில் என்ன இருக்கு? ஞானம் அறிவுங்கிறதான பொக்கிஷம் அவரிடத்தில் இருக்கு. அல்லேலூயா. எடுங்க, அதை மட்டும் படிங்க. அல்லேலூயா. அவருக்குள் ஞானம் அறிவுங்கிற பொக்கிஷம் அவருக்குள்ள இருக்காரு. அப்போ ஞானத்தினுடைய முழு உருவம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவர் ஞானத்தினுடைய முழு உருவமே அவர் தான். நீங்க நீதிமொழியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 படிங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஞானத்தை நீ கவனிச்சு இதை நீ பேணிக்கொள்ளு. நீ இது கேட்டு வாங்கிக்கோ. அல்லேலூயா. அததான் சொல்ற, இந்த ஞானத்தை கேட்கிற மனிதன் பாக்கியவான். இந்த மனிதன் இந்த ஞானத்தை, அவருடைய ஞானத்தை கேட்கிற மனிதன் பாக்கியவான். இதே நீதிமொழி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் படிச்சோம்னாலும் இதே தான். நீங்க அதுல 2 வார்த்தை படிங்க. அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகி, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுவது இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு ஞானத்தை கேட்கணும். யாருடைய ஞானத்தை கேட்கணும்? யாருடைய ஞானத்தை கேட்கணும்? யாருடைய ஞானத்தை கேட்கணும்? இயேசுனுடைய ஞானத்தை கேட்கணும். அவர்தான் அனந்த ஞானம் உள்ளவர். ஞானத்துக்கு மொத்த உருவம் அவர்தான். இன்றைக்கு ஞானத்துக்கு வேற ஒரு தெய்வங்களை கும்பிடுக்கு, இது ஞானத்துக்கு, இது செல்வத்துக்கு, இது வீரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலர் பல விதமா இருக்காங்க. அப்படி எல்லாம் பிரியமானவர்களே, மொத்த உருவமே இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம ஆண்டவருடைய ஞானத்தையா கேட்கிறோம்? நம்ம இத கேட்கிறேன், ஆண்டவருடைய ஞானத்தையா நம்ம கேட்கிறோம்? உலக காரியத்துக்காக ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். அப்படித்தானே கேட்கிறோம். என் பிள்ளை படிக்கணும், நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கணும், ஞானம் இல்ல, அதை செய்யணும் இதை செய்யணும். உலக ஞானத்தை இயேசுல நம்ம கேட்கிறோம். புரியுதா? உலக ஞானத்தை இயேசுல கேட்கிறோம். ஆனா
அவருடைய ஞானத்தை என்னைக்கா கேட்டிருக்குமா? நம்ம கேட்டிருக்குமா? லட்சமா செலவு பண்றாங்க ஞானத்துக்காக, படிப்புக்காக, தன்னுடைய பிள்ளைகள். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. படிப்பு தேவை இருக்குன்னா தேவை இருக்கு, படிப்பு தேவை இருக்கு. எனக்கு அப்படி ஒரு அரிய வாய்ப்பெல்லாம் நான் இழந்து போயிட்டேன். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு சூழல் இல்லை. நிறைய படிப்புக்குண்டான நான் என்னுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் ஏபிசி கூட எனக்கு தெரியாது. 8ஆம் கிளாஸ்ல வந்து ஒரு 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 சார் இன்னைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, போட்டு அடின்னு அடிச்சிட்டாரு. அடிச்ச பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு எப்படியாவது தாங்க அப்படின்னு. ஆண்டவர் அற்புதமா ஞானத்தை கொடுத்தார். இப்ப வரைக்கும் உங்களுக்கு முன்பா நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. எனக்கு அப்படி சொல்லி கொடுக்க டியூஷன் போ, அப்படி போ, இது போ, இது ஸ்பெஷல் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லி எனக்கு செய்து கொடுப்பதற்கு ஆள் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாய்ப்பை நான் நழுவ விட்டுட்டேன்னு தான் நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு எல்லா வசதியும் படைத்ததான பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க? எதுக்கு கொடுக்குறீங்க? லட்சமா படிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கீங்க. இதை படிச்சுட்டா போதும், இதை படிச்சுட்டா போதும், இதை படிச்சுட்டா போதும், எல்லாம் என் பிள்ளை எல்லாமே சரியாயிரும். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சுட்டு ஜாமுன் அமெரிக்கால போய் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கலாம். ஆனா உலக ஞானத்துக்கும் ஆண்டவருடைய ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. யாக்கோபு சொல்றான் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 3 பரத்திலிருந்து வர்றதான ஞானம், நீ ஆண்டவருடைய ஞானத்துக்கு நீங்க கேட்டீங்கன்னா அது என்னவா இருக்கும்? சுத்தமா இருக்கும், சாந்தமா இருக்கும், இணக்கமா இருக்கும். எல்லாரு கூடயும் இணக்கமா இருக்கும். நீங்க படிக்கிறீங்க, படிக்க வைக்கிறீங்க, 2 பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைக்கும் ஒரு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, இணக்கம் இல்லவே இல்லை. அவங்க படிக்கிறாங்க, உலக காரியத்துக்கு படிக்கிறாங்க. நீங்க அடுத்து 14, 15, 16 படிங்க. அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததான ஞானம், அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததான ஒரு ஞானம். உலக ஞானம் என்ன கத்து கொடுக்கும் சொன்னா, வைராக்கியமும் கலகத்தையும் கத்து கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஞானம் சமாதானமும் சுத்தமாவும் கத்து கொடுக்கும். நீ இப்படி செய்யாத, பண்ணாத, விட்டு கொடுத்துரு, மன்னிச்சிரு. ஆண்டவருடைய ஞானம் அப்படி இருக்கும். ஆனா உலக ஞானம் என்ன சொல்லுமா? விட்டுறாத, உனக்கு ரேசா பண்ண, நீ 2 செய்ய பண்ணு அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய ஞானம் வேற விதமா சொல்லி கொடுக்கும். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பெரிய பெரிய படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் இருப்போம். ஒரே வைராக்கியம், கழகம், ஒரு ஞானம். பரத்துல இருக்கதான ஞானம் மட்டும்தான் இணக்கமா இருக்கும். ஆபீஸ்ல என்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஆபீஸ்ல பெரிய பெரிய ஆட்கள் நான் என்கிட்ட போயிருக்காங்க. ஐஏஎஸ் படிச்சவங்க எல்லாம் என்கிட்ட போன் பண்ணுவாங்க. படிச்சுட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா. காரணம் என்ன தெரியுமா? பரத்துல இருந்து அவர் உலகப்புறமான பெரிய ஞானத்தை படிச்சுட்டாரு, உலகப்புறமான எல்லா ஞானத்தையும் படிச்சுட்டாரு. ஆனா பரத்துல இருக்க ஞானம், ஏசுட்டு இருக்க ஞானத்தை கத்துக்கல. ஏசு இருக்க ஞானம் என்ன இருக்கு தெரியுமா? விட்டு கொடுக்க சொல்லும், இணக்கமா இருக்க சொல்லும், இணக்கமா இருக்க சொல்லும், மன்னிக்க சொல்லும். நீ மன்னிச்சிருப்பா, விட்டு கொடுத்துருப்பா, விட்டுருப்பா, அவன் போறான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொன்னா கீழ்ப்படிஞ்சு வரும் இந்த ஞானம். அது என்ன செய்ய தெரியுமா? அது எப்படி விட்டு கொடுப்பான்? அது எப்படி விட்டு கொடுப்பான்? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இப்பவும் ஒரு கிராமத்துல ஒரு சகோதரர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அடிதான், ஒரு அடிக்கு கேஸ் போட்டது 30 வருஷமா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. ஒரு அடி
ஒரு அடி மிஞ்சி போனா அவர் காலத்துல மிஞ்சி அதிகபட்சம் 500 ரூபா இருக்கும். அதுவும் நான் ரொம்ப அதிகமா சொல்றேன், 500 ரூபா இருக்கும். அந்த 500 ரூபாய்க்கு இவங்க கேஸ் போட்ட மட்டும் லட்சம் இழந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? வைராக்கியம். இந்த உலக ஞானம் உங்களுக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கும். ஆனா ஏசப்பா உம்முடைய ஞானத்தை தாங்க, நீர் அனந்த ஞானம் உள்ளவர், உம்முடைய ஞானம் தாங்க, என் பிள்ளைக்கு உம்முடைய ஞானம் தாங்க. ஏண்ட வர பிரேயர் ரெக்வஸ்ட்ல நிறைய பேரு என் பிள்ளை நல்லா ஆவிக்குரியல வளரணும் அப்படின்னு ஒரு நாளும் என்கிட்ட கேட்டது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை இது படிக்கணும், 10th, அது 10th +2ன்னா என்கிட்ட நிறைய வந்துடும். பாஸ்டர் அப்பா 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 அப்படின்னு ஓடியாந்து. அது உண்மைதான். நான் அதுக்காக படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, நீங்க படிக்கணும், நீங்க படிங்க. ஆனா ஆண்டவருடைய ஞானத்தை கேட்கிறீங்களா அப்படிங்கறதுதான் முக்கியம். அல்லேலூயா. நீங்க ஏசப்பாவுடைய ஞானம் எனக்கு தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அடுத்து 137ஆம் சங்கீதம், 137ஆம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிச்சிட்டு போவாங்க. அடிக்கடி ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிச்சிட்டு போவாங்க. சிறைப்பிடிச்சு அந்நிய இந்த இடத்துல போய் உட்கார்ந்து அடிமையாய் வேலை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் இவங்க விளையாட்டு, அதாவது அவங்களை வேடிக்கை ஜனங்களாய், நீ உங்க ஊர்ல நீங்க பாடெல்லாம் வச்சு சீயோனுக்கு பாடெல்லாம் பாடுவீங்கல்ல, அது மாதிரி பாடுங்க அப்படின்னு சொல்லி நக்கலாய் வேடிக்கை பொருளாய் பேசி இருந்து அந்நிய ஜனங்கள் பேசி கொண்டு இருக்கதான இந்த நேரத்து தான் தேவனுடைய ஜனம் பாடினான இந்த வார்த்தை. அதான் சொல்லுது, பாபிலோன் குமாரத்தையே பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். நீ எனக்கு என்ன செய்தையோ அதற்கு நான் திருப்பி பதில் செய்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன செஞ்சாங்களோ அதுக்கு திருப்பி பதில் கொடுக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இதுக்கு முந்தின வசனம் படிங்க. அல்லேலூயா. இவங்க இந்த சிறைப்பட்டு பிடிச்சு போறவங்க, அந்நிய ஜனங்களை கொண்டு போறவங்க சும்மா போக மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னு வீட்டை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவாங்க. திரும்ப அந்த இடத்துல வாழக்கூடாத அளவுக்கு குறிப்பா ஆலயத்தை உடைச்சு விட்டு போயிடுவாங்க. எந்த ராஜாக்கள் வந்தாலும் என்ன செய்வாங்க, ஆலயத்தை முதல்ல இவன் கும்பிடவே கூடாதுன்னு சொல்லி அஸ்திபாரம் மட்டும் இடிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதை நினைச்சுதான் அந்த தேவனுடைய பிள்ளைகள் பாட்டு பாடுதுங்க. ஆண்டவரே நினைச்சு பாருங்க, இடிச்சு போட்டுங்க, அஸ்திபாரத்தை இடிச்சு போட்டாங்க, அஸ்திபாரத்தையே இடிச்சு போட்டாங்களே, நினைச்சு பாருங்க. எங்களுக்கு செய்தபடி திருப்பி செய்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. நீங்க உடனே அவங்க இடிச்சுட்டாங்கல்ல, வா நான் கத்தி கம்பி எடுத்து அவங்க வீட்டை போய் இடிச்சு வருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு நம்ம கொண்டு வருவோம், ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு நம்ம வருவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்ப நாம தான் அந்த ஆலயம், அப்படித்தானே? நாம தான் ஆலயம். நம்மளை இடிச்சிட்டோம்னா என்ன செய்யும்? அல்லேலூயா. நம்ம கீழே விழ வைக்கிறதான காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக இன்னொரு வசனத்தை நம்ம படிப்போம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் படிச்சுட்டு நம்ம இந்த இதை தியானிப்போம். 4, 5, 6. அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவள் கிரியைக்கு தக்கதாக
அவளுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுக்கிற பாத்திரத்திலே இரட்டிப்பாய் கலந்து கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதத்தான் அவங்க சொன்னாங்க, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் சொல்கிறவன் பாக்கியவான். இப்போ நம்ம சத்துரு செய்ததை நம்ம திருப்பி அடிக்கிற எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் பாக்கியவான். அல்லேலூயா. சத்துருவை திருப்பி அடிக்கிற ஒரு மனிதன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சொல்றோம். நம்ம சத்துரு நம்மளை எப்படி அஸ்திபாரத்தை இடிச்சு போடுவான், எப்படி எல்லாம் இடிச்சு போடுவான்னா, போதை பழக்க வழக்கம் மூலியமாக நம்மளை கீழே தள்ளிடுவான். அப்படிதானே? ஒரு மனிதனுக்கு போதை பழக்க வழக்கம் ஒரு மனிதனுக்கு எப்போ இருக்கோ அப்போ சத்துரு நம்மளை கீழே தள்ளிட்டான், நம்ம கீழே விழுந்துட்டோம்னு அஸ்திபாரம் போயிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளை கட்ட முடியுமா? முடியாது. அடுத்து வேசித்தன ஆவிகள் ஒரு மனிதனுக்கு எது இருக்கோ அந்த இடத்துல அவ்வளவுதான், அவன் முடிஞ்சு போச்சு, அவன் சாப்டர். வேசித்தன ஆவிகள் எந்த மனிதனுக்குள்ள இருக்கோ அவன் சாப்டர், அவன் அஸ்திபாரம்னா எந்திச்சு நிக்க முடியாது, முடிஞ்சது. அடுத்து மந்திரம் தந்திரத்தினால மந்திரம் தந்திரம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில இருக்குதுன்னு வைங்களேன், அவங்க தான் அஸ்திபாரத்துல நிக்க முடியாது. அது என்ன செய்யும்? அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும், அது கீழே தள்ளி விட்டுரும். அடுத்து நோய் ஒரு மனிதனை அஸ்திபாரத்தை உடைச்சு விட்டு எப்பேற்பட்ட மாதிரி சொல்லுவாங்கல்ல, பலசாலியா இருந்தான்பா, முடிஞ்சு போயிட்டான்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான் அது போயிடும், அஸ்திபாரத்தை அடிக்கும். அடுத்து கடன். தடவை கடன் வாங்கும்போது சந்தோஷமா இருக்கும், தடவை. 2வது தடவை கூட கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். பரவாயில்லையா, கேட்கறதுலாம் கடன் கொடுத்துட்டாங்க. 3வது தடவை தான் தெரியும், அடிவேறு வலிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடன் உங்க மனிதனை சாப்டரை ஓச்சு விட்டுரும், அஸ்திபாரத்தை உடைச்சு விட்டுரும். அம்மா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நீங்க வாழ்ந்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்க அஸ்திபாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு நாள்ல நான் அது விளக்கமா நான் சொல்றேன். அல்லேலூயா. உலக ஆசை, கண்கள்னால உலக ஆசைனால பேராசை நமக்குள்ள காணப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அது நம்ம அஸ்திபாரத்தை உடைச்சு விட்டுரும். குடும்பத்துல பிரச்சனை வந்ததுன்னு வைங்களேன், குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள, குடும்ப உறவுகள்ல பிரச்சனை வந்ததுன்னா அதுவும் நம்ம அஸ்திபாரத்தை உடைச்சு விட்டுரும், எந்திரிச்சு நிக்காத அளவுக்கு. அல்லேலூயா. சாபத்தின் ஆவியை நீங்க சரியா முறிக்கல அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம அஸ்திபாரத்தை உடைச்சு விட்டுரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பல விதமான அஸ்திபாரத்தை இடிஞ்சு போறதான ஒரு வாழ்க்கையில நம்ம பல விதத்துல இருக்கோம். ஆண்டவர் ஈவாய் இரக்கமாய் உங்களை மீட்டு எடுக்கிறார். இதை மீட்டு எடுத்துட்டு நீங்க வீட்டுல சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நான் குடியாரனா இருந்தேன், சும்மா நான் வீட்டுலயே உட்கார்ந்து இருந்தேன்னா நானும் விசுவாசியை போல உட்கார்ந்துட்டு இருப்பேன். அல்லேலூயா. நான் ஊழியர்னா மாற முடியாது. அல்லேலூயா. வெட்டத்தனையாய் திருப்பி கொடுக்கணும். பிசாசே, பிசாசே, நீ ஏன் நான் ஒரு ஆளுக்கா குடிகாரனா நினைச்சிட்டு நீ என்னை படுக்க வச்ச, எத்தனையோ ஆசீர்வாதத்தை முடங்க வச்ச. நான் பாரு எத்தனை குடிகாரன ஆண்டவர் சம்பவத்துக்கு கொண்டாரன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம குடிகாரனாய் பார்த்து அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனை என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தி கொண்டாடணும். அதுதான் பிசாசுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்ததுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவளுடைய பாத்திரத்திலே அவளுக்கே கலந்து கொடுக்கிறது இதுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மந்திரத்தினால நீங்க விடுதலை வாங்குறீங்க, மந்திரத்துல இருந்து விடுதலை வாங்குறீங்கன்னா சும்மா வீட்டுல இருக்கக்கூடாது. நீங்க மந்திரத்தினால பாதிக்கப்பட்டவங்க யாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஜெபிக்க வேணும். முடிஞ்ச அளவுக்கு மந்திரத்தினால வர்ற ஆட்களுக்கு நீங்க ஆதாயப்படுத்தணும். நான் ஒரு நாளைக்கு விடுதலை வாங்கினேன், வாங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க, உங்களுக்கு மந்திரத்தினால ஆண்டவர் விடுதலை தருவார். இயேசு கிறிஸ்து நிஜமா உண்மையானவர்.
நீங்க வாங்கன்னு சொல்லணும். அதுதான் இரட்டத்தனையாய் கொடுக்கிறதான. அவள் உங்களுக்கு பலன் அளித்த போல நீங்களும் பலன் அளிக்கணும்னா இதுதான் அதனுடைய அர்த்தம். கடனால பாதிக்கப்பட்டவங்க, குடும்ப பிரச்சனைல பகையில சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கிறதான, குடும்ப சமாதானம், கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளைகள் தாய் பிரச்சனைகள், இப்படி பிரச்சனையில இருக்கிறதான ஜனங்கள் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பாரானால், நீங்கள் குடும்ப சமாதானத்துல பிரிவினை இருக்குதான குடும்பத்தை பார்த்து அதற்காக நீங்க எப்படி விடுதலை பெற்றீங்களோ அதே முறையில அவங்களும் விடுதலை பெறுவதற்காக நீங்க ஏற்பாடு பண்ணணும். அதுதான் இரட்டத்தனையாய் கொடுக்கணும். உனக்கு நீ எனக்கு நீ செய்ததை நான் திருப்பி நான் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசானவன் நம்மளை இடிச்சு போக முடியாது, அழிக்க முடியாது. பல விதத்துல கீழே தரணும், அதை நம்ம திருப்பி கொடுக்கணும். அப்படி திருப்பி கொடுக்கிற ஒரு மனிதனா இருந்தால் நீ பாக்கியவனா இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைங்க திருப்பெல்லாம் கொடுக்க வேணாம், கிடைச்சது போதும். ஆமா, இப்ப நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நன்றி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, தேவை இருக்கு, நிறைய காரியம் இருக்கு, நன்றி எல்லாம் பேசாதீங்க. நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க. ஏகப்பட்ட பேர் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. நான் அப்புறம் அவங்களுக்கு சத்தம் போட்டு அவங்களுக்கு புத்தி சொல்லி நன்றி சொல்வது ஒரு முக்கியம். ஆண்டவரை மகிமைப்படுத்துறது முக்கியம். உங்களுக்கு செய்த நன்மைகளை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்தல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் திரும்ப இருக்கா 2வது தடவை உங்களுக்கு உதவி செய்வதற்கு என்ன யோசிப்பாரு? இப்ப நீங்களே ஒரு ஆளுக்கு போய் யாருக்காவது உதவி செய்றீங்க, அவர் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே வாங்கி பைக்கில் வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டான்னு வைங்களேன், என்ன நினைப்பீங்க? என்னங்க நம்ம ஒரு உதவி சொன்ன ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையா? யோசிக்க மாட்டாமா? ஆண்டவர் அதைதான் பார்க்கிறாரு. எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு சமாதானம் தந்திருந்தா அது உடனடியாக நீங்க நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சமாதானம் இல்லாதவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தலாம். சந்தோஷத்தை கொடுத்தனா, சுகத்தை கொடுத்தனா, உங்களுக்கு பணத்தை ஆண்டவர் கொடுத்தாருனா, உங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம்னா அதுல குறைபாடு இருக்கும். ஒரே மாதிரி கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நின்று ஆண்டவரை அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துலதான் நாம நிறைய பேர் இதுல தப்பு பண்றோம். ஐயோ அவங்க எதுவும் நினைப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க பாருங்க ரொம்ப தெளிவா பேசுவாங்க. தெரியுமா? நீங்க உங்க கதையை மட்டும் சொல்லி பாருங்க, உடனடியா சொல்லுவாங்க. நீ இந்த கோயிலுக்கு பேரு, நீ இங்க போ, நீ அந்த அமாவாசை பேரு, நீ இந்த இதுல எழுதி வை, இந்த சீட்டை எழுதி வை, தகட வை, இந்த பூஜை பண்ணு அப்படின்னு தெளிவா பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிசாசு பார்த்தீங்கன்னா உங்க கதையை கேட்டேன்னா, உங்க கதையை போய் நீங்க அடுத்தாட்டு சொன்னீங்கன்னா தெளிவா சொல்லுது, இப்படிப்போ அப்படிப்போ அப்படி போன்னு. அடுத்தவங்க கதையை நீங்க கேட்டுட்டு சரிதானே பாத்துக்கிடுவோம் சொல்லிட்டு நீங்க திரும்பி வந்துடுறீங்க. இயேசுவை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிருக்கீங்களா? அடுத்தவங்க கதையை நீங்க எத்தனை பேர்ட்ட கேட்கறீங்க, எத்தனை பேர்ட்ட கதை கேட்கறீங்க ஒரு நாளைக்கு? அந்த ஆள்ல இயேசுவை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பெரியவருங்க வாங்க எங்க சாட்சி பார்த்தேங்க, எங்க சர்ச்சில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க, எங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சுங்க, எங்க பாஸ்டர் பாருங்கன்னு சொல்லி யாராவது கூட்டு வந்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சொல்கிறோம். தேவன் நீ பாக்கியவனா இருக்கணும் நீ விரும்புனா, நீ கொடுத்து வச்சவனா இருக்கணும்னு சொன்னா நீ அதை செஞ்சாகணும். அல்லேலூயா. பிசாசு உன்னை எப்படி கீழே தள்ளலாம் யோசிச்சு பாரு. 5 வருஷத்துக்கு முன்னால யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் எப்படி ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நாம திருப்பி அடிக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசை திருப்பி செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க அவன் எதுல கீழே தள்ளினானோ, நான் பக்கவாதத்துல படுத்திருந்தேன். எனக்கு இன்னைக்கும் நோயாளிப்பட்டவங்களுக்கு நான் ஒரு செகண்ட் கண்ணீர் விடாம போகவே மாட்டேன். இது ரோட்ல இருந்தான், ரோட்ல போய் குடியாரத்து நீ போட்டாதான் நான் அவனை போய் சொல்லுங்க சொல்லியோ. ஆனா அந்த குடியாரனை பார்த்து, ஒயின் ஷாப்பை பார்த்து ஒரு செகண்ட் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீர் விட்டு போயிடும். அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஏன்னா நான் அந்த வழியில வந்தவன். அல்லேலூயா. அப்படி ஒரு வாய்ப்பு ஏண்ட வந்தேன்னா ஒரு ஆள் மிஸ் ஆகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவர் பெரியவருங்க. ஆண்டவர் பெரியவர். உங்களுக்கு இன்றைக்கே மாற்ற வல்லவர். இந்த இடத்துலயும் கூட குறைவுள்ளவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்கும் வல்லவராய் இருக்கிறார். தேவன் பெரியவர். நாளைக்கு நன்மை பெற்றவங்களும் சரி, இந்த செய்தியை கேட்டு பிறகும் நன்மை பெற்றவங்களும் சரி, தேவன் நீங்க திருப்பி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா நீங்க பாக்கியவான்களாய் மாற வேண்டும். இந்த பாக்கியவான் தான் நம்ம பரலோகத்தின் படியில கொண்டு போவோம். ஒவ்வொரு கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவானாய் முதல் படியில ஏறின போல நீங்கள் அந்த படியில ஏறி 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 பரலோக வாசல் வழியாக நீங்க பாக்கியவானாய் ஏற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவர் நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு பாக்கியவானா இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தெய்வமாய் கொண்டதுக்கு நான் பாக்கியவான. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தீரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம். உலகத்துல எத்தனையோ பேருக்கு பாக்கியம் கிடைக்கல. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய ஆலயத்துல கொண்டு வந்து உண்மை ஆராதிக்கத்தக்க உதவி செய்தீரே. நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவரே பாக்கியவானை உணர்த்தினீரே. விழித்திருந்து ஆயத்தமாய் இருக்க பாக்கியவான் சொன்னீங்க ஆண்டவரே. நாங்களும் விழித்திருந்து 2ஆம் ஜாமத்திலோ 3ஆம் ஜாமத்திலோ விழித்திருந்து ஆண்டவரே காத்திருக்கத்தக்க, விழித்திருந்து ஆயத்தமா இருக்கத்தக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவன் பாக்கியவான் சொன்னீங்க ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க எனக்கு கிருபை கொடுக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. நானும் பாக்கியமான இதுவரைக்கும் உலக ஞானத்தை ஆண்டவரே நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அதை விட மேலானது உம்முடைய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை தாங்க. நீர் அனந்த ஞானம் உள்ளவர், ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர், யோசனையில் பெரியவர் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. துதிக்கிறோமையா. பிசாசு எங்களை கீழ்படுத்தபடியாக, என்னுடைய அஸ்திபாரத்தை கீழ்படுத்தபடியாக, என் குடும்பத்தை கீழ்படுத்தபடியாக பல விதத்துல தந்திரத்தினாலும் மந்திரத்தினாலும், பல விதத்துல போத பழக்கத்தினாலும், இச்சை நாவினாலும், நோயினால, கடனால, குடும்ப பிரச்சனைனால, சாபத்தின் ஆவினால, உலக ஆசையினால என் அஸ்திபாரத்தை அழுத்தபடியாக எத்தனையோ தடவை கீழே தள்ளினான் ஆண்டவரே. நானும் அவருக்கு திருப்பி கொடுக்கத்தக்க எனக்கு உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம். நான் திருப்பி கொடுக்கத்தக்க ஒரு பலன் தாங்க ஆண்டவரே. அவனுக்கு பிசாசுக்கு பலன் அளித்த போல நான் பலன் அளிக்க வேண்டும் ஆண்டவரே. அவளுடைய பாத்திரத்துல நானும் திரும்ப கொடுக்கத்தக்க நீர் எனக்கு உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிறைக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அதனாலதான் பாக்கியவான் என்று சொன்னார். நீங்க கொடுத்து வச்சவங்க, உலகத்துல யாருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் தரப்போகிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிறைத்து யாருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பரலோகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஒப்பு கொடுப்போமாக. பலவித கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு வந்துக்குதான தேவனுடைய பிள்ளையை நீ சமாதானத்தோடு போ. நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், நீ சமாதானத்தோடு போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.